ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் பொரியல். அதுக்கு அடுப்பில் சட்டியை வச்சாச்சு. ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போட்டோம். இப்போ ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு, ஜீரகம் ரெண்டையும் போட்டுட்டு, நெக்ஸ்ட் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் ஆல்ரெடி, அதையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுடலாம். இப்போ கத்திரிக்காயை ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோங்க. ஒன்றை ஒரு 4 பீஸ் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். கட் பண்ணி வச்ச கத்திரிக்காயை இப்போ ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டோம். வதக்குங்க. ஏன்னா கத்திரிக்காய் அது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் இப்போ மூடி போட்டு மூடி வச்சுட்டோம். இது ஒரு 4 மினிட்ஸ் கிட்ட நல்லா இருக்கட்டுங்க. மூடி வச்சு வேகட்டும். அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறோன்னா, லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு வதக்கி விட்டுக்கலாம். மறுபடியும் இப்போ கத்திரிக்காயை திரும்ப மூடி போட்டு வேக வைக்கிறோம். நல்லா திரும்ப வதக்கி அது வெந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 4 மினிட்ஸ் வச்சோம் இல்லையா, இப்போயும் ஒரு 4 மினிட்ஸ் ஆர் ஒரு 5 மினிட்ஸ் கூட வச்சுக்கோங்க. ஏன்னா அது ஒவ்வொரு கத்திரிக்காய் அதோட சைஸை பொறுத்து வேகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ உங்களுக்கு வெந்துருச்சான்னு நீங்கள் அதை எடுத்து நீங்கள் பார்த்துக்கோங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. ஸ்பூன் வச்சு கட் பண்ணும்போது கட் ஆகுது. கடைசியாக தான் இப்போ ஆல்ரெடி நம்ம தேங்காய் துருவி வச்சுருக்கோம். தேங்காய் எப்பயுமே கடைசியாக தாங்க போடணும். நல்லா கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதான், கத்திரிக்காய் பொரியல் ரெடி. தேங்க்யூ.